கார் இண்டஸ்ட்ரியில் இப்போ இங்கே வந்து குளத்தூர் ஃபுல்லாகவே கார் தான். கொண்டு போய் அந்த காரை காமிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அந்த மார்க்கெட்டுக்கே தெரிஞ்சு போய்டும் அந்த வண்டி வந்தது. அந்த மார்க்கெட்டுக்கு அவங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுல ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. என்னென்னா, நான் இங்கே 4 பேர் சேர்ந்து பஸ்ஸில் ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் 4000 ரூபா டிக்கெட் வருது. அதுக்கு டீசல் ஒரு 5000 போட்டு போயிடலாங்கிறது நம்மளோட பொதுவான கருத்து. நம்மளோட மென்டாலிட்டி எப்படின்னா, டீசல் மட்டும் தான் கணக்கு பண்ணுறோம். ஒரு 5000 தான் டீசல் ஆகும், பரவாயில்ல அப்படின்னு. மற்ற மெயின்டெனன்ஸ் நம்ம கணக்கு பண்ணுறதில்ல. புது கார் 15 லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னா அடுத்த நாளுக்கு 10 லட்ச ரூபா தான். டிக்ரீஸ்லாம் போகும், இன்க்ரீஸில் போகாது. அடுத்த மாதம் விற்றாலே அவ்வளோதான் விற்கும், அது 10 லட்ச ரூபா தான் விற்கும். அப்புறம் போய் குறைஞ்சிட்டே தான் ஒரு அசலில். ஆனால் செகண்ட் ஹேண்ட் கார் அப்படி கிடையாது. ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் ஓட்டிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம். கொஞ்சம் தான் அசலில் குறைஞ்சிருக்கும். ஸ்கார்பியோ நான் ஒன்று வாங்கினேன், 2007 மாடல் நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்து வண்டி. அப்போ வந்து 3,60,000 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் அந்த வண்டி எவ்வளோக்கு திரும்புவேன்? ஏசி ஒர்க்கிங் இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏசி போனால் கேஸ் பிடிச்சா சரியாயிடும். என் கேஸ் பிடிச்சா அவனுக்கு வச்சுக்க தெரியாதா? அதெல்லாம் சரியாகாது. அதில் கண்டென்ட் சரி, கூலிங் ஆயில், ஃபில்ட்ரு, 52,000 விஷயம் அதில் இருக்குது. வாங்க, லோ பட்ஜெட் கார், அந்த கார், இந்த கார் விளம்பரப்படுத்துகிறாங்கல்ல. ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை. நம்ம எல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்லுமோ அது எல்லாத்தையும் மைனஸாக சொல்லுவாங்க. நீங்கள் எதெல்லாம் மைனஸோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க சொல்லி ஏகப்பட்ட விளம்பரங்கள் வருது. அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்குறது? அதெல்லாம் வாங்கலாமா சார்? முதல் விஷயம், எல்லாருக்கும் நம்ம மிடில் கிளாஸோட ஒரு பெரிய கனவு வந்து ஒரு கார் வாங்குறது. காருங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அத்தியாவசியமாக போய்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து 4 பேர் சேர்ந்து நம்ம பஸ்ஸில் போனோம்னா, இங்கேருந்து 4 பேர் சேர்ந்து பஸ்ஸில் ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் 4000 ரூபா டிக்கெட் வருது, ஏசி பஸ்ஸு. ஆனால் 2000 ரூபா டிக்கெட்டில் 8,000 ரூபா டிக்கெட் பஸ்ஸும் இருக்குது. அதுக்கு டீசல் ஒரு 5000 போட்டு போயிடலாங்கிறது நம்மளோட பொதுவான கருத்து. அப்புறம் சில பேர் நினைப்பாங்க, மாதம் நம்ம கார் வாடகைன்னு ஒரு லம்ப் அமௌண்ட் கொடுக்குறோம், அதுக்கு பதில் ஒரு கார் வாங்கிட்டான்னு நினைப்பாங்க. ஆனால் வாடகை கொடுக்குறது வேறு, சொந்த கார் வாங்குறதுங்கிறது வேறு. ரெண்டுக்கும் என்டையர் டிஃப்ரெண்ட்டு. வாடகை கார் அன்னோட போய்டும், அவங்க மெயின்டெனன்ஸ்லாம் அவங்க இதில் போய்டும். நம்மளோட மென்டாலிட்டி எப்படின்னா, டீசல் மட்டும் தான் கணக்கு பண்ணுறோம். டீசல் இவ்வளோ தானே ஓடும், எது மதுரைக்கு போகிறதா இருந்தால் இங்கேருந்து ஒரு 5000 தான் டீசல் ஆகும், பரவாயில்ல அப்படின்னு. மற்ற மெயின்டெனன்ஸ் நம்ம கணக்கு பண்ணுறதில்ல. முதல்ல காருக்கு வருவோம். புது கார் வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய தொல்லை இருக்குது. என்னென்னா, ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே ஒரு லம்ப் அமௌண்ட் ஆகிடும். 2 lakhs பக்கம் வந்துடும் நான் சொல்கிறது வரைக்கும். அப்போ நம்பர் வாங்கணும், ஃபேன்சி நம்பர் வாங்கணும், இப்படி பல வடிசை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதில் ஒரு ரிஸ்க் வந்து இந்த ஒரு செலவு தான். நீங்கள் 0 பேமெண்ட்லேயே புது வண்டி வாங்கிக்கலாம். ஆனால் இந்த செலவுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும், அதுக்கு ஒரு வட்டி, அது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகும். மாதம் மாதம் அந்த காரை நிம்மதியாக ஓட்ட முடியாது வச்சுங்க. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுல ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. என்னென்னா, சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட போய்டும். ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறீங்கன்னா, புது கார் 15 லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னா அடுத்த நாளுக்கு 10 லட்ச ரூபா தான். டிக்ரீஸ்லாம் போகும், இன்க்ரீஸில் போகாது. அடுத்த மாதம் விற்றாலே அவ்வளோதான் விற்கும், அது 10 லட்ச ரூபா தான் விற்கும். அப்புறம் போய் குறைஞ்சிட்டே தான் ஒரு அசலில். ஆனால் செகண்ட் ஹேண்ட் கார் அப்படி கிடையாது. ஒரு 5 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு வருஷம் ஓட்டிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம். இல்லை ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டு 4 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம். 3 வருஷம் ஓட்டிட்டு 3 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம். கொஞ்சம் தான் அசலில் குறைஞ்சிருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் தான் அசலில் குறைஞ்சிருக்கும். இது ஒரு புத்திசாலித்தனம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. எப்படி வாங்கணும்? புது வண்டினா இன்வாய்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த காருக்கு வந்து ஒரு அரசாங்க விலை இன்வாய்ஸ் இருக்கும். அதோட நம்ம ஏமாறலைங்கிற ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் செகண்ட் ஹேண்ட் காரில் நீங்கள் எப்படி வாங்கினாலுமே ஏமாந்துட்டோங்கிறத தோணும். வாங்கியாந்து நிப்பாட்டுவீங்க, என்ன மாடல் இது, அப்படியே வச்சான் ஒரு விலை தான், 1 ரூபா கூட கொடுத்துட்டோமோ அப்படிமா. காலம் போல நம்ம விலை கூட கொடுத்துட்டோங்கிற ஃபீலிங் இருக்கும். அதுமாதிரி செகண்ட் ஹேண்ட் விற்றாலும் அப்படி தான். விற்றுட்டு பிறகு ஏங்க அவசரப்பட்டீங்க, நம்மள்ட்ட நல்ல பார்ட்டி இருந்தால் அவங்க கூட வச்சுருக்கலாம்னு. நம்மளும் நிறைய கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு 16 கார் நான் வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா காரும் நட்டத்து தான் வாங்கியிருக்கேன், நட்டத்து தான் விற்றுருக்கேன். ஒன்றும் லாபத்துக்கு வாங்கலாம், லாபத்துக்கு விற்கவும் இல்லை. செகண்ட் ஹேண்ட் கார்ஸில் வந்து மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் அதிகம். நீங்கள் வந்து இப்போ விளம்பரம் போடுறாங்கல்ல, உங்களுக்கு விளம்பரத்திலே அவங்க போடுறதுலேயே மார்க்கெட்டை விட 1 லட்சம் 2 லட்சம் மேலே இருக்குது. நான் கார் இண்டஸ்ட்ரியிலே இருக்கவன் தான். எனக்கு ரொம்ப நன்கு பிடித்த துறையில் வக்கீல் தொழில் மாதிரி அந்த மோட்டார்ஸ் லைனு. ஒரு 2010 வண்டி, இன்னைக்கு வந்து 2025, 15 வருஷம் அந்த வண்டி லைஃபே முடிஞ்சு போச்சு. லைஃப் அவ்வளோதான். அதுக்கு பிறகு நீங்கள் எஃப்சி எடுக்கணும். அந்த வண்டிக்கு எஃப்சி எடுத்தால் எஃப்சி வந்து 4 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, 1 வருஷத்துக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லிட்டாங்க, செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்காதீங்க, ஏன்னா நாங்கள் நிப்பாட்ட போகிறோன்னு. ஏன்னா ஆல்ரெடி டீசல் பெட்ரோல் வண்டிகள் நிப்பாட்டுறதுக்கான வரையறையெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா எலான் மஸ்கிலே டெஸ்லா தயாரிக்கிறான் பேட்டரி வண்டி, எலக்ட்ரிக் வண்டி. அதை விட்டு எல்லாத்தையும் கட்ட தான் போகிறாங்க. பஸ்ஸே எலக்ட்ரிக்கல் பஸ் வந்துருச்சு. அதனால் சிஎன்ஜி வந்துச்சு, அதை தாண்டி இப்போ எலக்ட்ரிக்கல் பஸ் வந்துருச்சு. சிஎன்ஜி எல்லாம் எவ்வளோ விலை கம்மியாக தானே போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா பொல்யூஷனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு. இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் நீங்கள் 2015 வண்டி வாங்குறீங்கன்னா அது என்ன விலை விற்றுரும் சும்மா சொல்லுங்கள். இப்போ ஒரு ஸ்கார்பியோ நான் ஒன்று வாங்கினேன், 2007 மாடல் நினைக்கிறேன். நான் வாங்கக்குள்ள 2016 17 தெரியல, மறதியாக இருக்குது எனக்கு சரியா. ஒரு 10 வருஷத்து வண்டி. ஆமாம், 10 வருஷத்து வண்டி தான் நான் வாங்கினேன். அப்போ வந்து 3,60,000 ரூபாய்க்கு வாங்கினேன். சரியா? நான் அந்த வண்டி எவ்வளோக்கு திரும்புவேன்?
கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஓட்டிவிட்டு 2-3 வருஷம் கூட ஓட்டிட்டேன், 2-3 வருஷம் ஓட்டிட்டு 2,80,000 ரூபாய்க்கு அந்த வண்டி, 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த வண்டி முதல்ல கேட்டாங்க. அன்னைக்கு நான் கொடுக்கல. மறுபடியும் 2,70,70,000 ரூபாய்க்கு கேட்டேன், கொடுக்கல. 2,50,000 லட்சத்துக்கு கேட்டாங்க, கொடுக்கல. மறுபடியும் கிளச் பிளேட் எல்லாம் மாற்றி ஒரு 30,000 செலவு பண்ணி மறுபடியும் 2,26,000 ரூபாய்க்கு விற்றேன். நீங்கள் ஒன்ஸ் அந்த மார்க்கெட்டில் கொண்டு காரை காமிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், கார் இண்டஸ்ட்ரியில் இப்போ இங்கே வந்து குளத்தூர் ஃபுல்லாகவே கார் தான். கொண்டு போய் அந்த காரை காமிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அந்த மார்க்கெட்டுக்கே தெரிஞ்சு போய்டும் அந்த வண்டி வந்தது. அந்த மார்க்கெட்டுக்கு அவங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வியாபாரிகள் சொல்கிறேன், வாங்க லோ பட்ஜெட் கார், அந்த கார் இந்த கார்னு விளம்பரப்படுத்துகிறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பார்க்கிங் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வண்டியை கொண்டு வந்து நீங்கள் பார்ட்டி, நீங்கள் தான் ஓனர், டாக்டர், வக்கீல் யாராவது வந்து வருங்க சார், உங்கள் வண்டியை சார் கொடுங்க சார், ஆர்சி புக் ஜெராக்ஸ் விட்டு வண்டியை விட்டு போங்கம்பாங்க. அந்த வண்டியில் போய் செக்கிங் கூட டீசல் இருக்காது, கொஞ்சம் டீசல் கிடக்கும். ஏன்னா விட்ற நம்ம அவ்வளோ தரும பிறப்பு இல்லை, டீசல் அப்படியே நக்கிவிட்டு தான் கொண்டு விட்றது. அந்த வண்டியை அவங்க என்ன செய்வாங்கன்னா வர்றவங்கள்ட்ட எல்லாம் ஒரு ரேட்டை சொல்லுவாங்க. 2 லட்ச ரூபாய்க்கு கூட போகாதுன்னு ஓனர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மள்ட்ட 3 லட்சங்கிறது 4 லட்சங்கிறது ஆப்டு வரையும் ஆபாயம். ஏன்னா அந்த வண்டியை பொறுத்தவரையும் செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் ஓனர் வரவே மாட்டார். நீங்கள் நேரில் பார்க்கவே முடியாது ஓனரை. சார் ஓனர்கிட்ட ஓனர் நீங்கள் பேசிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓனர் காமிக்கவே மாட்டாங்க. ஓனர் ஓனர் பேசிங்கன்னா ஓனர் பேசிக்க வேண்டியதானே, காமிக்க முடியும். எங்களுக்கு 2% கமிஷன் போதும் பாங்க, காமிக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஓனரை பார்க்கவே முடியாது கடைசி வரையும். நீங்கள் அப்படியே டீலிங் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது, அப்படியே மாற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். போய் நீங்கள் சுற்றி வருவீங்க, மார்க்கெட் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் இந்த வண்டி. இந்த கடையில் நிற்கிது இல்லை, 3வது கடைக்கு ஒரு ஸ்கார்பியோ தேடி வந்தாங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, ஸ்கார்பியோ எதுவும் கிடக்கு அப்படின்னு. நம்மள்ட்ட ஒன்று இருக்குது சர்ன்னு யாராவது ஒரு இடத்தாவது காமிப்பாங்க. அப்போ எல்லா கடைக்கும் இந்த வண்டி தெரிஞ்சிடும், வாங்குற கஸ்டமருக்கு தெரிஞ்சிடும் இந்த வண்டி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு. ரோட்டில் அந்த வண்டி நீங்கள் என்னால் அந்த வண்டி விற்க முடியல, கிடைச்சா கெட்டது பாதி விற்றுன்னு வச்சுங்க. ஒன்று சொல்லுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை. நம்ம எல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்லுமோ அது எல்லாத்தையும் மைனஸாக சொல்லுவாங்க. நீங்கள் எதெல்லாம் மைனஸோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஸ்கார்பியோவில் அலாய் வீல் போட்டிருந்தேன், இவ்வளோ பெரிய வீல் அலாய் வீல் போட்டிருக்கீங்க எப்படி போகும்னு நம்ம வச்சுருந்தாங்க. அதே அவங்க வச்சுருந்தாங்க, சார் அலாய் வீல் சார் என்ன சார் அப்படிம்பாங்க. அப்படியே மாறும், தலைங்கீழாக மாறும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோ பட்ஜெட் வண்டி வாங்குறதுல கார் வாங்கிடலாம், பட் அந்த வண்டிக்குள்ளே புக்கு இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சரியாக வாங்க தெரியணும். இப்போ மேக்ஸிமம் டூப்ளிகேட் புக்கெல்லாம் இப்போ இல்லை, ஏன்னா ஸ்மார்ட் புக்காக வந்துருச்சு, ஸ்மார்ட் கார்டாக வந்துருச்சு. ஆன்லைன் நீங்கள் நேராக போய் ஆர்டிஓ போனாலும் தெரிஞ்சிடும். டூப்ளிகேட் புக்கெல்லாம் முன்னாடி ஒரு காலம், இப்போ டூப்ளிகேட் புக்கு இல்லை, அடிச்சு தான் சொல்லணும். வேகனில் ஏற்றிட்டாங்க எல்லாத்தையும் ஒரு வேண்டு. அந்த வண்டி வந்து யார் வச்சுருந்தா எவ்வளோ ஓட்டியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ண முடியாது. சில கம்பெனி ரெக்கார்ட்ஸ் வண்டி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். கம்பெனி ரெக்கார்ட்ஸ்னால் ஃபுல்லாக கம்பெனிலே தான் அந்த வண்டி வேலை பார்த்துருப்பாங்க. கம்பெனியில் வந்து இத்தனை கிலோமீட்டர் என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன வண்டி அடிபட்டிருக்கா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்கிறதா அதில் தெரியும். அதை வச்சு நீங்கள் தைரியமாக ஓரளவுக்கு தைரியமாக வாங்கலாம். மற்ற கம்பெனி ரெக்கார்டு இல்லாத வண்டிக்கு எதுவுமே கிடையாது. வண்டி டோட்டல் கொலாப்ஸ் ஆகி ரெடி பண்ணியிருப்பாங்க, சேஸ் அடி வாங்கியிருக்கோம், சேஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம் தெரியாது. என்ஜின் சீஸ் ஆகி அதை ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க, தண்ணி இல்லாமல் ஓட்டியிருப்பாங்க, இதெல்லாம் அதில் பிரச்சனை உண்டு. அவர் ஏசி ஒர்க்கிங் இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏசி போனால் கேஸ் பிடிச்சா சரியாயிடும். என் கேஸ் பிடிச்சா அவனுக்கு வச்சுக்க தெரியாதா, அதெல்லாம் சரியாகாது. அதில் கண்டென்ட் சரி, கூலிங் ஆயில், ஃபில்ட்ரு, 52,000 விஷயம் அதில் இருக்குது. சில வண்டி ஏசி போட்டாலும் டெம்பரேச்சர் ஏறும். ஸோ அந்த வண்டியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. டெம்பரேச்சர் ஏறினா எப்படி வச்சுக்க முடியும்? ரேடியேட்டர் டெம்பரேச்சர் ஏறினா அது சும்மா ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணால் சரியாயிடும்பாங்க, சரியாகாது. டெம்பரேச்சர்லாம் ஹெட்டு போயிருந்தாலும் டெம்பரேச்சர் ஏறும், ஹெட்டு கேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அது போயிருந்தாலும் டெம்பரேச்சர் ஏறும். இன்ஜின் மண்டையாக இருந்தாலும் டெம்பரேச்சர், இன்ஜின் வேறு கண்டிஷன் போயிருந்தாலும் டெம்பரேச்சர் ஏறும். பிஸ்டன் ஓரிங்கு இதெல்லாம் வீக்காக போயிருந்தாலும் டெம்பரேச்சர் ஏறும். அது விட்டு டெம்பரேச்சர் பல ரீசன் இருக்குது. டெம்பரேச்சர் ஏறினா வண்டியை ஓட்ட முடியாது. நீங்கள் அது காயில் கிளச்சு ஃபேன் இருக்கும் எதிர்த்தாப்புல, அந்த ஃபேன் போயிருந்தால் அது ஒரு 5,000-6,000 தான் மாற்றிட்டு நீங்கள் ஓட்டலாம். ரேடியேட்டர் போயிருந்தால் பரவாயில்ல, புது ரேடியேட்டர் 10 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு வாங்கி மாட்டிடலாம். ஆனால் நான் சொல்கிற கம்ப்ளைண்ட்லாம் இருந்தால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து கியர் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஹம்மிங் நாய்ஸ் வருது, ஹம்மிங் நாய்ஸ் வரும். வந்துச்சுன்னா அதெல்லாம் தொடவே கூடாது. அடுத்து கிளச்சு பிளேட்டை பொறுத்தவரையிலையும் கிளச்சு நல்லா முண்டி இழுக்கலை, ஸோ கடன்னு வாங்குது கியர்னா கிளச்சு பிளேட்டில் உடனே செலவு வைக்கும். கிளச்சு பிளேட் இன்னும் விலை கம்மி தான், ஆனால் இன்ஜினை 2ஆக துறக்கணும். கியர் பாக்ஸுக்கும் இன்ஜினுக்கும் உள்ள தொடர்பை திறந்து கிளச்சு பிளேட்டை மாற்றணும். அப்போ அதுக்கு லேபர் அதிகமாகிடும், இப்படியா ஆகிடும். இங்கேருந்து அந்த காரை எடுத்து நிம்மதியாக நீங்கள் திட்டி வேணா போக முடியாது. செங்கல்பட்டுக்கிட்ட போகக்குள்ள ஒரு ஓவரிங் பிச்சுட்டு போவோம், அங்கிட்டு போகணுன்னா ஆயில் பிச்சுக்கிட்டு அடிக்கும், அந்தட்ட போனால் தண்ணி ஓசு பிச்சுட்டு அடிக்கும். இப்படியா நீங்கள் அந்த வண்டியை வந்து ட்ராவல் பண்ணவே முடியாது. நிம்மதியான்றாங்களா, அது இருக்கவே இருக்காது. புது வண்டியில் ஒரே பிரச்சனை தான், டியூ கட்டணுங்கிற தொல்லை தான், வேறு எந்த தொல்லையும் இருக்காது. ஏமாறவும் இல்லை. அதான் ஃபினான்ஸில் நம்ம இன்வாய்ஸ் ரேட்டுக்கு தானே வாங்கியிருக்கோம், நிம்மதியாக ஓட்டி பார்க்கலாம், ஒரு 2 வருஷத்துக்கு ஓட்டலாம். அதுக்கு பிறகு அது எல்லா வேலையும் காமிக்க ஆரம்பிச்சிடும். மனித உடம்பு மாரி தானே தம்பி, நம்ம உடம்புலேயே கெட்டு போகுது, ஜுரம் அடிக்குது திடீர்னு, அப்புறம் மாத்திரை போடுறோம், ஜுரத்தோட போயிட்டா பரவாயில்ல, கொரோனா வந்து செத்து போய்ட்டு என்ன பண்ணுறது, அதுமாரி தான் கார்லேயும். அடுத்து காரில் பார்க்கக்குள்ள டயரெல்லாம் பார்க்கணும், உள்ள இன்னர் அடிச்சிருக்கா அவுட்டர் அடிச்சிருக்கான்னு பார்க்கணும். அப்போ அதெல்லாம் பார்க்காம வாங்கினீங்கன்னா அது சும்மா அலைன்மெண்ட் பார்த்தா சரியாயிடும்பாங்க,
சஸ்பென்சர் போயிருந்தாலும் அடிக்கும், சஸ்பென்சராக வச்சா செலவு அதிகம், ஷேரிங் பாக்ஸ் போனாலும் டயர் அடிக்கும், பேரிங் போயிருந்தாலும் டயர் அடிக்கும். அப்போ அந்த செலவெல்லாம் நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணுறது? ஸோ அது ஒரு கஷ்டம் இருக்குது. இது எல்லாத்தையும் மேலே பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் பிரச்சனை. ஒரு ஓனர், 2 ஓனர், 3 ஓனர்பாங்க. என்ன பொறுத்தவரை ஓனர்ஸ் அதிகம் போகிறதுனால குடும்பத்துக்குள்ளேயே சுற்றி வந்ததும்பாங்க. குடும்பத்துக்குள்ளே எதுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க? அதனால ஒரு ஓனர் வண்டி வாங்கலாம், அது திருப்பி நீ விற்கல 2வது ஓனர் நீங்கள் விற்றுடலாம், இல்லாட்டி விற்க முடியாது. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்கன்னா விற்கிற ஐடியாவில் வாங்காதீங்க. நம்மளோட கடந்து சாக வேண்டியதான், மண்டை தான் அந்த வண்டி, அதோட ஸ்கிராப் அப்படின்ற ஐடியாவில் வாங்குங்க. நல்ல கார்லாம் ஓட்டி தெரிஞ்ச பிறகு கார்கள் வாங்கணும். ஏன்னா கார் வந்து வட்டிகால், எந்த இன்கம் சோர்ஸ் கிடையாது. ஒரு லாரி வாங்கினீங்கன்னா சம்பாதிக்கும், செலவு பண்ணுவீங்க. ஒரு கார் எப்படி சம்பாதிக்கும்? செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கும், அழிஞ்சிக்கிட்டே தான், காசு போயிட்டே தான் இருக்கும். அதனால் அதில் வருமானம் வராது. ஒரு டாடா ஏஸ் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, டாடா ஏஸ் நீட்டாக இருக்கணும், புது வண்டி மாதிரி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது எப்படி இருந்தாலும் லோடு ஏற்றிட்டு போகிற வண்டி தான். ஆனால் ஒரு டீ போர்டு வண்டி, வாடகை வண்டி, டூரிஸ்ட் போர்டு வண்டி நீட்டாக இருக்கணும், சீட்டு நீட்டாக இருக்கணும், வண்டி ஸ்மெல் வரக்கூடாது, டிரைவர் டீசெண்டாக இருக்கணும். டிரைவர் குடிச்சிருந்தா பேசஞ்சர் உட்கார மாட்டாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது, கஸ்டமரோட பிரச்சனை வந்துடும். ஆனால் லோடு வண்டி அப்படி இல்லை. லோடு பின்னாடி இருக்க போது டிரைவர் சட்டையை கட்டிவிட்டு பனியனோட ஓட்டினா கூட என்ன இருக்குது, அங்கே போய் லோடு இறக்கி விட்டுற போகிறாங்க, அது சம்பாரிச்சிடும். ஆனால் ஒரு பேசஞ்சர் வண்டி சம்பாதிக்காது. எப்படி போனாலும் லாஸ் தான் வரும். நீங்கள் இன்றைக்கி வர்ற மாதிரி தெரியும், 2 வருஷம் கழிச்சு வண்டி கொண்டு செலவு பண்ணுறீங்கல்ல, அப்போ சுத்தமாக அது லாஸ் ஆகிடும். ஸோ அது அதில் ஃபெயிலியர் ஆகிடும். இதெல்லாம் தெரிஞ்சு இந்த கார்களை வாங்க போகிறீங்க. இவங்க ஆல்ரெடி அதில் ஒரு பெரிய மார்ஜின் வச்சு சொல்கிறாங்க. 15 வருஷத்து வண்டியை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 15 வருஷம் உங்கள் வாய்ஸில் பாதி அதை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? சேஸு கீழே அண்டர் சேஸ் எல்லாம் தகரம் பிடிச்சிடும், வீணாக போயிடும். அதை கொண்டாந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி நீங்கள் அந்த வண்டியை ஓட்டுறதுக்குன்னா படாத பாடாயிடும். ஒன்று செலவு பண்ணால் ஒன்று பிச்சுக்கும், இந்த பக்கம் செலவு பண்ணால் அந்த பக்கம் பிச்சுக்கும். அதனால் அது செட் ஆகாது. 2வது மார்க்கெட்டில் விலை பார்த்து வாங்குறது பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கையில் ஒரு 50 ரூபா 1 ரூபா எல்லாம் வண்டி விற்கல, வண்டி மேலே வச்சு தான் இருக்காங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து லாஸ் தான் வரும் நமக்கு. யாராவது உங்களுக்கு நல்லா நன்கு தெரிந்தவர்கள்ட்ட ஓடுதில்ல காரு, உங்கள் பக்கத்தோடு எதோடு மாமா மச்சான், அவங்கள்ட்ட வாங்க, அது உங்களுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும். அல்ல இப்படிப்பட்ட செகண்ட் ஹேண்ட் கார்கள் வாங்கினா நல்ல மெக்கானிக்கு, நல்ல டிங்கரு, இவங்களை மெக்கானிக்கு டிங்கர் ரொம்ப முக்கியம். ஏன்னா மெக்கானிக் வந்து இன்ஜினு, கியர் பாக்ஸு இதை பார்த்துருவாங்க. டிங்கர் வந்து இந்த அண்டர் சேஸ் இதெல்லாம் பார்க்குறது அவங்க தான் லாய்க்கு, பார்த்தாங்கன்னா தெரியும். ஏன்னா லேசான வெளில பொரிசல் இருக்குன்னா அதெல்லாம் வேலை பார்த்துடலாம். சேஸு மேலே ரன்னிங் போர்டெல்லாம் வீணாக போயிடுது, எனக்கு கஷ்டம், செலவு அதிகம். போய் பார்த்துட்டு வாங்குங்க, நல்ல பொருளை வாங்குங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் தான், ஒரு லோவர் மிடில் கிளாஸோ இல்லை ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் தான் வாங்குவாங்க. அவங்களோட கனவு அப்படி கனவாக போயிடுமா சார்? இப்போ புது கார் வாங்க முடியாதவங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது. புது கார்லாம் இப்போ 7 லட்ச ரூபாய்க்கெல்லாம் கார் வந்துட்டு தம்பி, டாட்டாவிலே போட்டிருக்காங்க 6 லட்சம் 7 லட்சத்துக்குலாம். ஒரு கார் தேவைப்பட்டால் அவசியப்பட்டால் வாங்க. நான் வந்து அந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தானே காரே வாங்கியிருக்க மாட்டேன். எவ்வளோ பெரிய பைத்தியக்காரர் அந்த வாழ்க்கையில் பண்ணிட்டு இருக்கு. வாடகை கார் எடுத்துக்குவோம், இப்போ மழை பெஞ்சா வண்டி என் வண்டி மழையில் கிடக்கு, வெயில் அடித்தா வண்டி வெயிலில் கிடக்கு, எதுக்கு அது கார் எதுக்கு? அதெல்லாம் இல்லை, தேவைப்பட்டால் வாங்க. சும்மா ஊர் பெருமைக்கு பக்கத்து வீட்டில் நினைப்பாங்கன்னா கார் வாங்கக்கூடாது, அது தேவையே இல்லாத அழிவு. பைக்கு வாங்குற மாதிரி தான். பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி, அதுக்கு தான் பைக்கே இல்லை இப்போ. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? 50,000 ரூபாய்க்கு பைக் வாங்க முடியல, ஆனால் 40,000 ரூபாய்க்கு 800 இருக்குது, 30,000 ரூபாய்க்கு 20,000 இருக்குது, 15,000 கார் இருக்குது. வாங்கிட்டு வந்து கை நிறைய கையெல்லாம் கடை வச்சு என்ன செய்யுது? நம்ம பழைய ரூம் கடை வச்சுருக்கோம், ரோட்டில் ஓட்டணுங்கள. 100 வண்டியில் பார்த்தீங்கன்னா 20 வண்டி நல்லா ஓடும், 80 வண்டி பிரச்சனை தான். நான் செகண்ட் ஹேண்டு ஒரு பொருள் விற்க போகிறனாலே சொல்லுவாங்க சில பேர், வண்டி வாங்கினோடனே அமெரிக்கா போயிட்டாரு அதனால விற்கிறாருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக வந்து உங்கள்கிட்ட உண்மையாக இருந்தால் உண்டு. அது பார்த்தா வண்டி எடுத்தோடனே ஏதாவது கீழே கிராங்கர் சட்டி ஏதாவது ஆயில் ஓட்டச்சு விட்டு சீஸ் பண்ணி விட்ருப்பாங்க, அப்புறம் ஏதோ ஒக்க பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்ருப்பாங்க. புகை வருதான்னு பார்க்கணும். வண்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் தான் சொல்கிறேன். நிறைய விஷயம் நீங்கள் கவனிக்கணும். கவனித்து கவனமாக பார்த்து நல்ல வண்டியை மெக்கானிக் வச்சு வாங்குங்க. உங்கள் மார்க்கெட்டுக்கு என்ன மார்க்கெட், ஒரு வண்டியோட மார்க்கெட்டு தெரிஞ்சுங்க. ரீவேல்யூ இல்லாத வண்டிகள் இருக்குது. மகேந்திரா, இந்தியன் மேக் எல்லாமே ரீவேல்யூ தான். இந்தியன் மேக் எல்லாமே ரீவேல்யூ. டொயோட்டா கம்பெனி ரீவேல்யூ. மற்ற கம்பெனிலாம் ரீவேல்யூ கிடையாதுங்க. உண்டாயெல்லாம் யார் ரீவேல்யூ போகுது? ரீவேல்யூவே இல்லையே. உண்டாயில் சக்ஸஸ்னா சாண்ட்ரோ இது மாதிரி பழைய வண்டிகள் வந்துச்சு. வெர்னாகர்னாலாம் போட்டாங்க, ஃபெயிலியர். அசண்டெல்லாம் ஃபெயிலியர். நீங்கள் அந்த மாதிரி வண்டிகளை வாங்கிட்டு மல்லு கட்ட முடியாது. ஸ்பேர் பார்ட்ஸு நிறைய வண்டிகளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. நீங்கள் 5 ஸ்கோடாவில் வாங்கினீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு எங்கே போவீங்க? ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லையே. ஆர்டர் போட்டு வரணும். அது வரைக்கும் வண்டி போட ஒர்க் ஷாப்பில் நிற்கும். பேட்டரி டவுன் ஆகிடும், ஒன்று ஆவினா போயிடும். ரீவேல்யூ போகிற வண்டி இந்தியன் மேக்கு, மஹேந்திரா இதெல்லாம் இந்தியன் மேக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். டாட்டா இந்தியன் மேக்கு இதெல்லாம் உடனே நீங்கள் விற்றுக்கலாம், எங்கே வேணுமோ வேலை பார்த்துக்கலாம். முன்ன மாரி கிடையாது, எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஒர்க்கிங். லேப்டாப் போட்டு தான் வேலை பார்க்கணும். ஸ்பேர் பார்ட்ஸ் வெளில கிடையாது. நிறைய கம்பெனிகளும் வெளில ஸ்பேர் பார்ட்ஸே இல்லை. இப்போ இண்டிகாலாம் இருந்துச்சு, இண்டிகாலாம் எங்கே இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸு? நீங்கள் கைலாங்கெல்லாமே வாங்கிட்டு வரணும், அலைஞ்சு தெரியணும். அதனால் இண்டிகாலாம் நசன்னு வேலை வைக்கும். எவ்வளோ பட்ஜெட்டாக வண்டி போடுறானோ அவ்வளோ பிரச்சனை தான் அது. அதனால் ஒரு நல்ல பொருளாக பார்த்து தேடி
மெக்கானிக் வச்சு வாங்க. கார் வாங்கக்கூடாதுன்னு எல்லாரும் வாங்கி சந்தோஷமா இருக்க தானே பிறந்திருக்கோம். ம். எல்லாரோட மிடில் கிளாஸ் கனவு ஆமா. கார் வாங்க, ஆனால் நல்ல வண்டியாக வாங்க. நன்றிங்க.